தோனி, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், ரெய்னா இவங்கள மாதிரியான ஜாம்பவான்களை உருவாக்கின இந்த கிரிக்கெட் நம்ம சின்ன வயசுல இருந்து டிவியில பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூல் டைம்ஸ்ல மேத்ஸ் கிளாஸ்ல 1 மணி நேரம் உட்கார முடியாத நம்மள எப்படி 4 மணி நேரம் டிவி முன்னாடி நம்மள உட்கார வச்சு பார்க்க வச்சாங்கன்ற சைக்காலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இந்த வீடியோல பார்ப்போம். ஹாய் கைஸ், வெல்கம் டு டீல் வித் டிஜிட்டல் வேர்ல்ட். கிரௌட் இருக்கிற இடத்துல தான் காசு பார்க்க முடியும்ன்றது கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க ஜியோ நம்மள டிவி முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கான மைண்ட் செட்டுக்கு கம்பெனிஸ் கொண்டு வந்துருவாங்க. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், பேனர்ஸ், இன்ஃப்ளூயன்சர், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்லாம் யூஸ் பண்ணி பெரிய கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சோ இதை வச்சு நம்மள டிவி முன்னாடி உட்கார வச்சிருவாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கமெண்டர்ஸ். இவங்களோட மெயின் ரோலே மேட்ச்ல நடக்கிற மூமெண்ட்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காவும் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது தான். அதுதான் லாஸ்ட் ஐபிஎல் மேட்ச்ல ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரியில பண்ணாரு. செகண்ட் ஒன் சியர் கேர்ள்ஸ் அண்ட் பேண்ட்ஸ். இதை நான் தப்பா மீன் பண்ண வரல, இதையும் ஆடியன்ஸ் எங்கேஜ்மெண்ட்காக தான் யூஸ் பண்றாங்க. தேர்ட் ஒன் டிஃபரெண்ட் ஆங்கிள் ட்ரோன் ஷாட்ஸ். புது புது ஆங்கிள் ஆடியன்ஸுக்கு மேட்ச் காட்டுறனால அவங்களுக்கு அதை பார்க்கணும்னு ஒரு ஆர்வம் தூண்டும். ஃபோர்த் ஒன் ஃபோக்கசிங் செலிபிரிட்டிஸ் அண்ட் சம் கிரேசி மூமெண்ட்ஸ். திடீர்னு ஒரு விக்கெட் விழுந்தாலோ இல்லனா 6 அடிச்சாலோ அந்த மொமெண்டோட எமோஷன்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அந்த மேட்சுக்கு வந்திருக்க செலிபிரிட்டிஸோட ஃபேஸ் ரியாக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஆடியன்ஸ் ஏதாவது ஸ்டேடியத்துல கிரேசியா ஏதாவது பண்ணா அதையும் ஃபோக்கஸ்